ஹாய்! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டு அவர் சேனல். மகியும் நானும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திங்கட்கிழமை வந்து சஷ்டி. நான் எப்பவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வர்ற சஷ்டி விரதம் வந்து எப்பவுமே நான் இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு சஷ்டி விரதமும் வந்து நான் இருந்துட்டு தான் இருக்கேன். நான் காலையிலேயே வந்து சீக்கிரமா எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா, பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் டிஃபன் குடுத்துருவேன். நானும் அவரும் எதுவும் சாப்பிட மாட்டோம். நான் அவங்களுக்கு வந்து கோதுமை தோசை தான் பண்ணி குடுத்துருந்தேன். ஏன்னா, அவங்களுக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து தோசை ஊத்தி நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா, நான் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எங்க அத்தை வந்து சஷ்டி விரதம் இருக்கிற அன்னைக்கு எப்பவுமே வந்து உப்பு பருப்பு தான் சாப்பிடணும். எங்க ஊர் சைடு வந்து உப்பு பருப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து நான் பண்ணியிருந்தேன். எங்க அத்தை வந்து கார குழம்போ, இல்ல மசாலா அரைச்சு பண்றதோ வந்து எதுவும் புளி புளி ஊத்தி பண்றது எதுவுமே வந்து அந்த குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் சஷ்டி விரதம் இருக்கிற அன்னைக்கு எப்பவுமே வந்து உப்பு பருப்பு அண்ட் பருப்பு ரசம், அப்புறம் ஏதாச்சும் காய் நான் பண்ணிக்குவேன். அன்னைக்கு வந்து நான் பீர்க்கங்கா பொரியல் தான் பண்ணியிருந்தேன். சரி பருப்பு குக்கர்ல போட்டு வச்சதுக்கு அப்புறமா, நம்ம அந்த கேப்ல வந்து காயெல்லாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நான் வந்து பீர்க்கங்காவ கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரசத்துக்கும், குழம்புக்கும் வந்து வெங்காயத்த கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, கையோட அதையும் நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில வாங்கிட்டு வந்தது வந்து ஃப்ரிட்ஜ்ல அப்படியே இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி, நான் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அத நான் அப்படியே அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா வந்து சீக்கிரமா காஞ்சிரும், இல்லைன்னா கருப்பாயிரும். அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட்டே வந்து கண்ணாடி பவுல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் அத அப்படியே உருவி வச்சுருவேன். அப்பதான் வந்து நான் இங்க வந்து கருவேப்பில வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலை ஜாஸ்தி. நம்ம ஊரு மாரியெல்லாம் இங்க அவ்வளோக்கா கிடைக்காது. ஏன்னா ஒரு 4 இலைக்கு இருக்கிறதே வந்து $1, $2 அந்த மாரின்னு வரும். சரின்னு பருப்பு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு அடுப்புல வந்து காய் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, நான் காய் தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கடுகு, அதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு சேர்த்திட்டு, நான் வெங்காயம் எதுவும் சேர்த்தல. வெங்காயம் வந்து கட் பண்ண மறந்துட்டேனா, அதனால அப்படியே வந்து தாளிச்சு விட்டுட்டேன். காய் ஒரு இதுல வெந்துட்டு இருந்ததுனால, விசில் போன உடனே வந்து என்ன பண்ணேன்னா, அந்த தக்காளி ரசத்துக்கு வந்து தக்காளி அதிலேயே போட்டு வச்சுட்டேன் வேகறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு, அதுவும் விசில் இறங்குனதுக்கு அப்புறமா வந்து, நான் தக்காளி வந்து ரசத்துக்கு தனியா எடுத்து மசியறதுக்கு விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து சரி குழம்புக்கு தாளிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு, இந்த அடுப்புல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து, குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ரசத்துக்கு தக்காளிய தனியா எடுத்து வச்சுட்டோம்னா, அது வந்து ஆறிரும். நம்ம வந்து பருப்பு தண்ணிய அதுல ஊத்திட்டு, அத தாளிச்சு விட்டுறலான்னு, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அத மசிச்சுட்டு இருந்தேன் தக்காளிய. அதுக்கப்புறமா வந்து பருப்பு தண்ணி எடுத்து அந்த தக்காளி கூடவே நான் ஊத்திட்டேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம ரசத்துக்கு வந்து அந்த சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா வெள்ள பூண்டு போட்டு நான் தட்டி வச்சுட்டுருந்தேன். ஏன்னா, பருப்பு ஒரு இதுல வெந்துட்டு இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு நம்ம ரசத்துக்கும் வந்து இன்னொரு அடுப்புல செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் அதுவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலா வந்து குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் காய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்து சரி ரைஸும் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் குக்கர்ல ரைஸும் வச்சுட்டேன். இப்போ வந்து சஷ்டி விரதத்துக்கு உண்டான விரத சாப்பாடு வந்து என்னன்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் எங்க ஊரு ஸ்பெஷல் வந்து உப்பு பருப்பு, அதுக்கப்புறமா வந்து நான் பீர்க்கங்கா பொரியல், அப்புறம் ரசம். இது மட்டும் தான் நான் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா இத செஞ்சு முடிக்கிறதுக்கே 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பசங்க 2 பேத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. நான் எப்பவுமே வந்து டெய்லியுமே ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஹேர் ஃபால் வந்து இந்தியாலருந்து இங்க வந்து, அதுக்கப்புறம் இங்கருந்து இந்தியா போயி எல்லாமே வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால சரின்னு ஆம்லா ஜூஸ் குடிக்கலான்னு இது வந்து ஹேருக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க மறக்காம இத ட்ரை பண்ணுங்க. ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா ஈவ்னிங் வந்து பசங்கள வந்து பார்க்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கேயே வந்து அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம குயிக்கா டின்னர் பண்ணலான்னு, நான் ஃபர்ஸ்ட்டே வந்து கோதும மாவு வந்து பெசஞ்சு வச்சுட்டேன்.
பெசஞ்சு வச்சுட்டு வந்து சைட் டிஷ் பண்ண ஆரம்பிச்சோன்னா, கொஞ்சம் அதுக்குள்ள வந்து மாவு நல்லா ஊறிரும் சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டே வந்து மாவெல்லாம் வந்து பெசஞ்சு வச்சேன். அது வந்து மேல காஞ்சிரும்னு சொல்லிட்டு, நான் மேல கொஞ்சம் நல்லா எண்ணெய் தேய்ச்சு மூடி வச்சுட்டேன். சைட் டிஷ்க்கு வந்து தக்காளி தொக்கு தான் நான் செஞ்சிருந்தேன். தக்காளி தொக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா. நான் வந்து தக்காளி தொக்கு தான் செஞ்சிருந்தேன். தக்காளி தொக்குக்கு வந்து ஒரு 5, 6 தக்காளிய வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சைடு வந்து ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் அடுப்பு வந்து ஹீட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு அடுப்ப ஆன் பண்ணி விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். தக்காளி வந்து கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயமும் தாளிச்சு விட்டதுக்கப்புறமா, கட் பண்ண தக்காளியும் சேர்த்து, நான் வந்து தக்காளி தொக்கு பண்ணும்போது தண்ணி சேர்க்க மாட்டேன். ஏன்னா, நம்ம தண்ணி சேர்த்தாம பண்ணோம்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 2, 3 நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பதான் வந்து கெட்டு போகாம இருக்கும். நீங்க வெளிய எடுத்துட்டு எங்கேயாவது ட்ரிப்பு அந்த மாரி போறீங்கனாலும், தண்ணி சேர்க்காம நல்லா நெறைய தக்காளி சேர்த்து, கொஞ்சமா எண்ணெய் அதிகமா சேர்த்து பண்ணீங்கன்னா, அ ரொம்ப ரொம்ப நேரம் தாங்கும் தக்காளி தொக்கு. அ தக்காளி தொக்கு வந்து சப்பாத்திக்கு சூப்பரா சைட் டிஷ்ஷா இருக்கும். ஏன்னா வந்து தேங்காய் சட்னிய விடவே வந்து தக்காளி தொக்கு வந்து செமையா இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. அதுக்கப்புறமா தக்காளி தொக்கு ரெடி ஆனதும், நான் சப்பாத்தி வந்து கையோட சுட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா பசங்களும் வந்து பசிக்க ஆரம்பிச்சுருச்சுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து நான் சப்பாத்தி வந்து டக் டக்குன்னு சரி சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துங்க, நெக்ஸ்ட் டே வந்து சரின்னு பன்னீர் வந்து நெறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, பன்னீர் பிரியாணி பண்ணலாம், இல்லையா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு பன்னீர் பிரியாணியே பண்ணலான்னு, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பன்னீர வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, அது மேரினேஷனுக்கு வந்து கொஞ்சமா மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு அத ஃபர்ஸ்ட்டு வந்து பெரட்டி மூடி வச்சுட்டேன். பன்னீர் பிரியாணிக்கு வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா பச்சை மொளகா, கொஞ்சமா வந்து தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ். அதெல்லாம் வந்து அது ஊறுறதுக்குள்ள நான் சைட் பை சைடா வந்து கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணி பண்றதுக்கு வந்து நான் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெயும், நெய்யும் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்றதையே மறந்துட்டேன். அதனால வந்து எண்ணெய ஊத்தி வச்சு சூடு பண்ணதுக்கு அப்புறமா, நான் வந்து சரி மேரினேஷன் பண்ணி வச்சிருந்த பன்னீர வந்து அ ஜஸ்ட் லைட்டா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, அத தோசை கல்ல வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பன்னீர் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, நான் மசாலாலாம் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு, ஓரளவுக்கு வந்து மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வந்து பன்னீரையும் சேர்த்து, அது கூட ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து நீங்க ஜஸ்ட் பெரட்டி விட்டா போதும். ஏன்னா, ஆல்ரெடி வந்து அது குக் ஆயி தான் இருக்கு. சில பேர் வந்து அத டோஸ்ட் பண்ணாம அப்படியே சேர்த்துவாங்க. அத வந்து ஜஸ்ட் மேரினேஷன் பண்ணி டோஸ்ட் பண்ணி சேர்த்துனா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாருக்கும். இதே வந்து நீங்க ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணிட்டு இதவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ணி நீங்க ஃப்ரைட் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா வந்து 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா, நான் வந்து 1 1/2 கப் அளவு அரிசி ஊற வச்சிருந்தேன். அதுக்கு அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊத்திக்கிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி அதிகமா சேர்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து விசில் விடுற மாரி இல்ல. நான் வந்து ஒரு தட்டு போட்டு தம் போட்டு வைக்கலான்னு தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா குக்கர் வந்து ஒவ்வொரு டைம் வந்து விசில் வராம போயிருது. அதனால தம் போட்டிருந்தோம்னா அந்த ரைஸ் வந்து சூப்பரா குக் ஆயி வந்திருக்கும். நம்ம வந்து அப்பப்ப கிளறியும் விட்டுக்கலாம். ஃபைனலா வந்து தம் போட்டு முடிச்சு, ரைஸ் பார்க்கும்போது சூப்பரா வந்திருந்தது. நீங்களும் வந்து குக்கர்ல இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சில பேருக்கு வந்து குக்கர் மூடி வச்சு விசில் வரலைன்னா என்ன பண்றது? ரைஸ் குழஞ்சிருச்சுனா என்ன பண்றதுங்கன்னு ஒரு தயக்கம் இருக்கும். நீங்க இந்த மாரி தம் போட்டு மூடி வச்சு ட்ரை பண்ணி ஓப்பன் பாட்ல பண்ற மாரி பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து ப பன்னீர் பிரியாணி சூப்பரா ரெடியா இருந்தது. இது கூட வந்து நான் சைட் டிஷ்க்கு வந்து தக்காளி சாரி தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து வெளிய போலான்னு சொல்லி என்ன கிளம்ப சொல்லிட்டாரு. எனக்கே தெரியாது எங்க போறோம்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமா இந்த மொட்டை வெயில்ல எங்கங்க கூட்டிட்டு போறீங்க? பசங்களும் தூங்குற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ ஒண்ணும் பேசாத வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. அப்புறம் பார்த்தா தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாரு. தியேட்டருக்கு எதுக்குங்க வந்திருக்கோம்? ஒருவேளை கோட் படமா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே தான் வந்துட்டுருந்தேன். ஏன்னா வந்து அ படம் ரிலீஸ் ஆன டைம்லயே நாங்க வந்து போலான்னு பார்க்கும்போது, ஏன்னா இங்க வந்து வெதர் கண்டிஷன் வந்து திடீர்னு வந்து அம் அ பிர வெயில் அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல. வெயில் அதிகமாயிடுச்சு. பாப்பாவுக்கும் வந்து ஃபீவர் வந்துருச்சு. வீக்கெண்டும் போக முடியாம போயிடுச்சு. அதனால எனக்கே தெரியல அவர் கூட்டிட்டு போறது. சர்ப்ரைஸா வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் படம் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு, கடைசியா வந்து கேக் ஷாப் போயி கேக் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.